கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்தாலும் அண்ணே நீங்க இந்த பனையை ஏறி விட்ட மாதிரி இங்க வந்து ஒரு தடவை தென்னை மரத்தையும் ஏறி விட்டுருங்கண்ணே, ஒரே நெருக்கடியா இருக்கு அப்படின்னு. இரு கோவைக்கு வரும்போது சொல்றேன். அங்கேயும் ஏறி விட்டுருவோம். அங்க ஒரு மாநாடை போட்டு ஐயா தலைமையில நம்ம அப்பா நல்லசாமி தலைமையில போய்விட்டு தென்னை ஏறி விடுவோம்டா. ஏறி விடணும். நான் கேட்டேன் பாண்டிகிட்ட, பாண்டி பனை கொஞ்ச நாள் தான் இருக்கும், தென்னை தொடர்ச்சியா இருக்கும், அவ்வளவு பத்தாதே, நம்ம இந்த கொள்ளு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு. அண்ணன் ஈச்சையை சீக்கிரம் வளர்ந்துரும்னே, ஈச்சையை வளர்த்த சட்டு ஈச்சங்கள்லையும் கொண்டு வந்துடலாம்னே. அப்புறம் தென்னை 3 வருஷத்துல வந்துருதுனே, அடிச்சிருவான். நாடங்களும் தென்னையா போட்டு தள்ளியே. தாய்லாந்துல தென்னையில இருந்து 17 இருக்கிறான். இது நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா? இந்த பாட்டி ஆட்சி நடந்து போட்டு காட்டேன் பாரு எப்படின்னு. உனக்கு தான் நம்பது, நீ கதை கேட்டே வளர்ந்தவன்ல, நான் காட்டுவேன். ஏன்னா எது ஒன்னையும் திரைப்படத்துல சினிமாவில் சொல்ல சொல்றேன், சினிமாவில் அப்படி அப்படின்னு அப்படி பயந்துக்கிறேன். அதனால நான் இப்ப படம் போட்டு காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பார் நான் சொல்றதை நம்பல. இந்த பார் நின்றுகிட்டே தென்னை மரத்துல 17 இறக்குறான் பாரு. இந்த பார் கல்ல காய்ச்சற கருப்பட்டி கூட 200 கூட விக்குது பாரு. ஏன்னா இந்த சுண்ணாம்பு தேய்க்கும் போது கலப்படம்னு நினைக்கிறான் பாரு. அவ்வளவு இயற்கை உணவுக்கு திரும்புது உலகம். ஆனா ஈடு கொடுக்க முடியல, உற்பத்தியை பெருக்க முடியல.